ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு அறிவியல் பாடம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் நரம்பு மண்டலம். இந்த பாடம் எங்கே இருக்குன்னா 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்குது. இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம், ப்ளஸ் புக் பேக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். சுருக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா நரம்பு மண்டலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. நரம்பு மண்டலத்தில் இருக்கிற மூளை, தண்டுவடம், முகுளம் இதை பற்றி பேசுகிறாங்க. அனிச்சை செயல்னால் என்னன்னு பேசுகிறாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்டில் என்ன தேவையோ அதை மட்டும் சுருக்கமாக பார்ப்போம். முதல்ல நரம்பு மண்டலத்தை கொடுத்துருக்காங்க. நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது நரம்பு திசுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு. நரம்பு மண்டலத்தில் 3 முக்கியமான பாகங்கள் இருக்குங்க. என்னென்ன அப்படின்னா நியூரான், நியூரோக்ளியா, நரம்பு நாரிழைகள். இந்த 3ம் சேர்ந்தது தான் நரம்பு மண்டலம். இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். முதல்ல நியூரானை பார்ப்போம். நியூரானை நரம்பு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு செல்னாலும் ஒன்று தான், நியூரானாலும் ஒன்று தான். இந்த நியூரான் அப்படிங்கிறது தான் நரம்பு மண்டலத்துடைய அமைப்பு மற்றும் செயல் அலகாக இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அலகு என்னன்னா நியூரான் தான். குறிப்பாக நியூரானை பற்றி சொல்லும் பொழுது மனித உடலில் மிக நீளமான செல் அப்படிங்கிறது நரம்பு செல்லு தான். இந்த நரம்பு செல்லுடைய சராசரி நீளம் என்ன அப்படின்னா 100 போட்டு யூஎம் மாதிரி போட்டிருக்காங்க. இது என்னன்னு தெரியல, பட் 100 போட்டு யூஎம் மாதிரி போட்டிருக்காங்க. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த அளவால் ஆனது தான் நியூரான். இந்த நியூரானுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம உடம்புக்கு, அதாவது உடம்புலேருந்து மூளைக்கு போகிற சிக்னலை மின்காந்த தூண்டலாக மாற்றி அனுப்புகிறது தான் இந்த நரம்பு செல்லுடைய வேலை. அதாவது ஃபங்க்ஷனை சிக்னலாக மாற்றி அனுப்புகிறது தான் இதோடைய வேலை. சிக்னலாக மாற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டு. அடுத்தது நியூரோக்ளியாவை பார்க்க போகிறோம். நியூரோக்ளியா அப்படின்னா கிளியல் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நரம்பு மண்டலத்துடைய துணை செல்லாக இருக்கிறது தான் நியூரோக்ளியா. இந்த நியூரோக்ளியா ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுமானா எந்த ஃபங்க்ஷனையும் பண்ணாது. இது துணை செல்லாக இருக்கும், ஆனால் எந்த விதமான கடத்தல் செயல்லையும் இது ஈடுபடாது. அடுத்தது நரம்பு நாரிழைகள். நரம்பு நாரிழைகள் அப்படின்னா இந்த நியூரான்களுடைய மிக மெல்லிய நீளமான பகுதியெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கற்றையாக மாதிரி இருக்கிறது தான் நரம்பு நாரிழை அல்லது நரம்பு கற்றை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3ம் நரம்பு மண்டலத்தின் முக்கியமான பகுதியாக இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நியூரான் எடுத்து நியூரானில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இது நியூரானுடைய அமைப்பு. ஒரு நியூரான் இப்படி தான் இருக்கும். ஒரு நியூரானை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான பாகம் இருக்குங்க. சைட்டான் அப்படிங்கிறது இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு மட்டும்தான் சைட்டான். அடுத்து டென்ட்ரைட். இந்த சைட்டான்லேருந்து இது கிளைக்கிளையாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த கிளைக்கிளையாக வந்திருக்கிறதுலாம் டென்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு கிளை மட்டும் நீளமாக போயிருக்கும் பாருங்கள், இதை ஆக்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு நியூரானில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும். சைட்டான் அப்படிங்கிற இந்த உருண்டை பகுதி இருக்கும், அதுலேருந்து கிளைக்கிளையாக இருக்கிற டென்ட்ரைட் இருக்கும். இதில் ஒன்று மட்டும் நீளமாக இருக்கும், அதோடைய பெயர் ஆக்சான். அடுத்தது இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல சைட்டானை பார்க்க போகிறோம். சைட்டானா இந்த ரவுண்டு சொன்னால இதுதான் சைட்டான். இந்த சைட்டானை செல் உடலம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிகேரியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட்டானாலும் ஒன்று தான், செல் உடலம்னாலும் ஒன்று தான், பெரிகேரியோன் அப்படின்னாலும் ஒன்று தான். 3 பேர் இருக்குது ஒன்றுக்கு. சரிங்களா? சரி, இந்த சைட்டானுக்குள்ளே என்ன இருக்கும்னா சைட்டோபிளாசம் இருக்கும். சைட்டோபிளாசம் நிரம்பி இருக்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா நியூரோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ரவுண்டுக்குள்ளே என்ன இருக்கும்னா சைட்டோபிளாசம் இருக்குங்க. இதுக்குள்ளே பார்த்தா நிறைய துகள் மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக துகள் இருக்கும். அதை நிசில் துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்கும்னா செல் நுண்ணுறுப்புகள் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், லைசோசோமு, அதே மாதிரி எண்டோபிளாச வலைப்பின்னல் இதெல்லாமே இந்த சைட்டோபஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இதுக்குள்ளே தான் இருக்குது. நல்லா கவனிக்கணும். சைட்டோபிளாசம்னா இதுதான். இதுக்குள்ளே நிசில் துகள் இருக்குது, செல் நுண்ணுறுப்புகள் இருக்குது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூரான்கள் பகுப்படையும் தன்மையற்றவை. அதாவது நியூரான் பிரியுமான்னு கேட்டால் பிரியவே பிரியாது. அதாவது ஒரு செல்லு பார்த்தா 2ஆக பிரியும், ஆனால் இந்த நியூரான் பகுப்படையும் தன்மையற்றவை. குறிப்பாக இந்த சைட்டானுடைய வேலை என்ன அப்படின்னா நரம்பு தூண்டல்களை முன்னும் பின்னும் கடத்துவதற்கு தான் இது பயன்படுது. குறிப்பாக இது என்ன பண்ணுது, நரம்பு தூண்டலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறதுக்கு தான் இந்த சைட்டான் பயன்படுது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது டென்ட்ரைட். டென்ட்ரைட்னா இந்த சைட்டானில் கிளச்சிருக்கிற கிளைகளையாக இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் டென்ட்ரைட்னு சொல்லுவாங்க. இந்த டென்ட்ரைட்டு என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா இந்த டென்ட்ரைட்டு சமிக்கைகளை உள்வாங்கி கொள்ளும் பரப்பினை அதிகமாக்குகின்றன. அதாவது சிக்னலை ரிசீவ் பண்ணுற ஆண்டனா வைக்கிறாங்க பாருங்கள். இப்போ சின்ன ஆண்டனாவாக இருந்தால் கம்மியாக தான் டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும். அதுவே மிகப்பெரிய ஆண்டனாவாக இருந்தால் அதிகமான டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும். அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த டென்ட்ரைட்டு அது மாதிரி இந்த டென்ட்ரைட் என்ன பண்ணுதுன்னா அதிகமான பரப்பை உருவாக்கி அதிகமான சிக்னலை கடத்த உதவுது. இதுதான் இதோடைய வேலை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்சான்.
ஆக்சான் அப்படிங்கிறது இதுதாங்க. இந்த டென்ட்ரேட்டில் ஒன்று நீளமாக இருக்கும், அதை தான் ஆக்சான் சொல்லுவாங்க. இந்த ஆக்சானுடைய எண்டு பகுதி, இந்த எண்டு பகுதியும் கிளைத்து இருக்கும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா சினாப்டிக் குமிழ் அப்படிங்கிற பகுதி. புரியுதுங்களா? இந்த எண்டுக்கு பேர் என்னென்னா சினாப்டிக் குமிழ் அப்படின்னு பேர். இந்த ஆக்சானில் பிளாஸ்மா சவ்வு இருந்தால் அதுக்கு என்ன பேருனா ஆக்சோலெம்மா அப்படின்னு பேர். ஆக்சானில் சைட்டோபிளாசம் இருக்கிற பகுதிக்கு ஆக்சோபிளாசம் அப்படின்னு பேர். இந்த ஆக்சானை சுற்றி மேலே பார்த்தா ஒரு லேயர் இருக்கும், ஒரு உரை இருக்கும். அந்த உரைக்கு பேர் என்னென்னா மையலின் உரை அப்படின்னு பேர். புரியுதுங்களா? இது வந்து பாருங்கள், ஆக்சான்னு வைங்களேன், இதுக்கு மேலே இது வந்து ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு பேர் மையலின் உரை அப்படின்னு பேர். அந்த லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் இருக்குங்க. அந்த லேயர் ஸ்வான் செல்லால் ஆக்கப்பட்டிருக்கும். அந்த லேயருக்கு பேர் என்னென்னா நியூரிலெம்மான்னு பேர். புரியுதுங்களா? 2 லேயர் இருக்குங்க. ஃபஸ்ட் லேயருக்கு பேர் மையலின் உரை, இரண்டாவது லேயருக்கு பேர் நியூரிலெம்மா அப்படின்னு பேர். புரியுதுங்களா? 2 உரை இருக்குது. குறிப்பாக இந்த லேயர் எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. சில இடங்களில் என்னன்னா லேயர் வந்து கட்டாயி இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் வந்து கட்டாயி இருக்கு இல்லையா? இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரேன்வீரின் கணுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த லேயர் வந்து கட்டாயி இருக்கிற இடத்துக்கு பேர் ரேன்வீரின் கணுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மையலின் உரை என்ன வேலை பார்க்குது அப்படின்னா, இந்த ஆக்சானை சுற்றி பாதுகாப்பாக அமைஞ்சு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறத இன்னும் விரைவாக மாற்றுது. அதாவது தூண்டலை கடத்துறதுக்கு இன்னும் பாதுகாப்பாக இருக்குது, வேகமாக கடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த எண்டு பகுதி நம்ம சொன்னோம்ல, சினாப்ஸ் குமிழின்னு சொன்னோம்ல, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. சினாப்ஸ் அப்படின்னா கடைசியாக இருக்கிற ஒரு கிளைத்த பகுதி. இந்த பகுதியில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கிளை வந்து இன்னொரு நியூரானுடைய கிளையோட ஜாயிண்ட் ஆகும். புரியுதுங்களா? இதுக்கு கீழே இன்னொரு நியூரான் வரும், அங்கே இந்த கிளை வரும், அந்த கிளை வந்து கோர்த்துக்கும். இது பார்த்தா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போயிட்டு இருக்கும். குறிப்பாக நம்ம உடம்புலேருந்து மூளைக்கு வரைக்கும் இப்படி தான் இந்த நியூரான்கள் வந்து வரிசை அமைஞ்சிருக்கும். குறிப்பாக இந்த சினாப்ஸ் பகுதியில் ஒரு வேதிப்பொருள் சுரக்குதுங்க. அந்த வேதிப்பொருளுக்கு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன பேருனா நியூரோ டிரான்ஸ்மீட்டர்கள் அல்லது நரம்புணர்வு கடத்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேதிப்பொருளுடைய வேலை என்ன அப்படின்னா, அதாவது ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு தகவலை கடத்துறதுக்கு ரொம்ப வேகமாக உதவி பண்ணுறது தான் இந்த வேதிப்பொருள். புரியுதுங்களா? அதாவது வேகமாக தகவலை கடத்துறதுக்கு உதவக்கூடியதான் இந்த வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருளுக்கு பெயர் நியூரோ டிரான்ஸ்மீட்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூரான்களின் வகைகளை கொடுத்துருக்காங்க. நியூரான்களை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று அமைப்பின் அடிப்படையில் அதை வந்து வகைப்படுத்தலாம், இன்னொன்று வந்து செயல்பாட்டின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். முதல்ல அமைப்பின் அடிப்படையில் வகைப்படுத்துவோம். அமைப்பின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தா, இந்த நியூரானில் சைட்டான் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த சைட்டான்லேருந்து எத்தனை கிளை வெளியே வருது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த வகையை வந்து உருவாக்குறாங்க. குறிப்பாக அமைப்பின் அடிப்படையில் பார்த்தோம்னா 3 வகையான நியூரான்கள் இருக்குங்க. ஒரு முனை நியூரான், இருமுனை நியூரான், பல முனை நியூரான். இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமே. ஒரு முனை நியூரான்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா, சைட்டான்லேருந்து, இது சைட்டான் வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து ஒரு கிளை வரும். அந்த ஒரு கிளை தான் ஆக்சானாகவும் வேலை பார்க்கும், டென்ட்ரேட்டாகவும் வேலை பார்க்கும். புரியுதுங்களா? இங்கே பாருங்களேன், இதை கவனிச்சிங்களா? இது வந்து சைட்டான், அதாவது செல் உடலம். இதுலேருந்து நிறைய டென்ட்ரேட் இருக்கும், ஒரு ஆக்சான் இருக்கும். பட் இங்கே பாருங்களேன், இதில் பாருங்கள், இது வந்து செல் உடலம். இதுலேருந்து பாருங்கள், ஒரு கிளை தான் வந்திருக்கு. அந்த ஒரு கிளையே ஆக்சானாகவும் பிரிஞ்சு போகுது, டென்ட்ரேட்டாகவும் பிரிஞ்சு போகுது. இப்படி ஒன்றுலேருந்து வந்து பிரிஞ்சு போனால் அதை வந்து ஒரு முனை நியூரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே சைட்டான்லேருந்து 2 கிளை வெளியே வருதுன்னு வைங்களேன், இதை வந்து இருமுனை நியூரான் சொல்கிறாங்க. இதில் ஒன்று வந்து ஆக்சானாக வேலை பார்க்கும், இன்னொன்று வந்து டென்ட்ரேட்டாக வேலை பார்க்கும். இது வந்து இருமுனை நியூரான். அதுவே பலமுனை நியூரான் அப்படின்னா பார்த்திங்கன்னா செல் உடலம் இருக்கும், அதுலேருந்து ஏகப்பட்ட டென்ட்ரேட் இருக்கும். நிறையா டென்ட்ரேட் பாருங்கள், நிறையா இருக்குது, ஒரே ஒரு ஆக்சான் மட்டும் இருக்குது. இப்படி இருந்தால் அதை பலமுனை நியூரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த நியூரான்கள்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். ஒரு முனை நியூரான் இது எங்கே இருக்குன்னா வளர்கருவுடைய ஆரம்ப நிலையில் இருக்கும். வளர்ந்த உயிரியில் இருக்காது, வளர்கருவின் ஆரம்ப நிலையில் தான் ஒரு முனை நியூரான் இருக்கும். இருமுனை நியூரான் எங்கே இருக்கும்னா கண்ணின் விழித்திரை, நம்ம கண்ணில் இருக்கிற கண்ணின் விழித்திரையில் இருக்கும். நாசித்துளையில் இருக்கிற ஆல்ஃபேக்டரி எபித்திலியம் இதுலேயும் வந்து இருக்கும். நல்லா கவனிச்சுக்கணும், இது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கேள்வி கேட்பாங்க. அடுத்தது பலமுனை நியூரான், இது எங்கே இருக்குன்னா பெருமூளையுடைய புறணியில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது செயல்பாட்டின் அடிப்படையில் நியூரானை வகைப்படுத்துகிறோம். செயல்பாட்டின் அடிப்படையில் பார்த்தா நியூரான்கள் 3 வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்பு செல்கள், இன்னொன்று இயக்க அல்லது வெளிசெல் நரம்பு செல்கள், மூன்றாவது சங்கம நரம்பு செல்கள் அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இதை கொஞ்சம் ஜஸ்ட்டு விளக்கமாக பார்ப்போமே. உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்பு செல் அப்படின்னா என்னென்னா,
அதாவது நம்ம உடம்பு பாகத்திலிருந்து சிக்னல் எங்கே போகுது? மூளைக்கு போகுது. மூளைக்கு போனால் அதை உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்பு செல்கள்னு சொல்கிறாங்க. அதுவே மூளையிலிருந்து உடம்புடைய பாகத்துக்கு சிக்னல் போகுதுன்னா அதை இயக்க அல்லது வெளிசெல் நரம்பு செல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே சங்கம நரம்பு செல்னால் என்னென்னா, அதாவது உணர்ச்சி செல், இயக்க செல் இரண்டுக்கும் இடையே தூண்டலை கடத்தும் நரம்பு செல். அந்த ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த சங்கம நரம்பு செல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நரம்பு நாரிழைகளின் வகைகள். நரம்பு நாரிழைகளை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா, மையலின் உறை, நம்ம முன்னாடி தான் படித்தோம் இல்லையா, ஆக்சான் மேலே இருக்கிறது தான் மையலின் உறை. அந்த மையலின் உறை கொண்ட நரம்பு செல்கள், மையலின் உரையற்ற நரம்பு செல்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். மையலின் உறையுடன் கூடிய நரம்பு செல்லுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, மூளையுடைய வெண்மை நிற பகுதி. இந்த வெண்மை நிற பகுதி மையலின் உறையுடன் கூடிய நரம்பு செல். நல்லா கவனிக்கணும், எங்கெங்கே எது இருக்கிறதுங்கிறது நமக்கு முக்கியம், புரியுதுங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. மையலின் உறையுடன் கூடிய நரம்பு செல்னால் அது எங்கே இருக்குன்னா மூளையுடைய வெண்மை பகுதியில் இருக்குது. அதுவே மையலின் உறையற்ற நரம்பு செல் அப்படின்னா அது எங்கே இருக்குன்னா மூளையுடைய சாம்பல் நிற பகுதியில் இருக்குது. இப்படி மையலின் உறை இருக்கா இல்லையாங்கிறத வச்சு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அடுத்தது நரம்பு தூண்டல் எப்படி கடத்தப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாயிண்ட் எதுவும் இல்லை. நரம்பு தூண்டல் மின் தூண்டலாக நியூரான் வழியாக கடத்தப்படுது. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக எப்படி போகுது அப்படின்னா, இந்த மின் தூண்டல்கள் மூளைக்கு அல்லது தண்டுவடத்துக்கு போகுது. தண்டுவடத்திலிருந்து திருப்பிய சிக்னல்ஸு அந்த உடம்புடைய பாகத்துக்கு போகுது. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பாக்ஸ் கண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு நியூரானும் 1000 நரம்பு தூண்டல்களை ஒரு வினாடி நேரத்தில் கடத்தக்கூடியவை இப்படி சொல்கிறாங்க. அதாவது ஒரு செகண்டில் 1000 நரம்பு தூண்டலை ஒரு நியூரான் வந்து கடத்துமா, அந்த அளவுக்கு திறன் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10,000க்கும் அதிகமான நரம்பிடை இணைப்புகளை பிற நியூரான்களோடு உருவாக்கக்கூடியவை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் கண்டுட்டு முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது நரம்பு உணர்வு கடத்திகள், அதாவது நியூரோ டிரான்ஸ்மீட்டர்கள், இதை பற்றி கொடுத்துருக்காங்க. எப்படி நரம்புகள் வந்து இந்த சிக்னல்ஸை கடத்துதுன்னா அதுக்கு ஒரு வேதிப்பொருள் உதவுது. அந்த வேதிப்பொருளின் பெயர் அசிட்டைல் கோலின் அப்படிங்கிற வேதிப்பொருள். இந்த வேதிப்பொருள் தான் சிக்னல்ஸை கடத்துறதுக்கு உதவுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது மனித நரம்பு மண்டலத்தை கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். மனித நரம்பு மண்டலம் பொதுவாக 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. மைய நரம்பு மண்டலம் சிஎன்எஸ், புற அமைவு நரம்பு மண்டலம் பிஎன்எஸ், தானியங்கு நரம்பு மண்டலம் ஏஎன்எஸ். இந்த 3 பகுதியாக நரம்பு மண்டலம் பிரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மைய நரம்பு மண்டலம் சிஎன்எஸ் இதில் என்னென்ன வரும் அப்படின்னா மூளை, தண்டுவடம், இந்த 2ம் வர்றது தான் மைய நரம்பு மண்டலம். நல்லா கவனிக்கணும், மூளையும் தண்டுவடமும் சேர்ந்தது தான் மைய நரம்பு மண்டலம். அடுத்தது புற அமைவு நரம்பு மண்டலம் பிஎன்எஸ். இதில் என்ன வரும் அப்படின்னா மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து உடலுடைய பல்வேறு பாகங்களுக்கு நரம்புகள் போகுது பார்த்தீங்களா, அதை தான் புற அமைவு நரம்பு மண்டலம் சொல்கிறாங்க. அடுத்தது தானியங்கு நரம்பு மண்டலம். இந்த தானியங்கு நரம்பு மண்டலத்தில் என்ன இருக்கும்னா பரிவு நரம்புகள், எதிர்பரிவு நரம்புகள் இருக்கும். அதுவே வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுத்துக்கும். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். முதல்ல மைய நரம்பு மண்டலத்தை பார்க்க போகிறோம். சிஎன்எஸ் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. மைய நரம்பு மண்டலத்தில் என்ன வருங்க, என்ன வரும்? மூளையும் தண்டுவடமும் வரும். இந்த 2ம் சேர்ந்தது தான் மைய நரம்பு மண்டலம். இதில் மூளையையும் தண்டுவடத்தையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். முதல்ல மூளையை பார்க்க போகிறோம். இந்த மூளையை 3 உரைகள் வந்து சூழ்ந்திருக்குங்க. மூளை உரைக்கு இன்னொரு பெயர் இருக்குது, மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, மூளை உரையின் பெயர் மெனிஞ்சஸ். இந்த மூளையை சுற்றி 3 உரைகள் இருக்குது. என்னென்ன உரை அப்படின்னா டியூரா மேட்டர், அரக்னாய்டு உரை, பையா மேட்டர். இது எப்படி அமைஞ்சிருக்குன்னா வரிசை அமைஞ்சிருக்கு. நம்ம மூளையில் வெளியில் இருக்கிற உரைக்கு பெயர் டியூரா மேட்டர், நடுவில் இருக்கிறது வந்து அரக்னாய்டு உரை, அதுக்கு கீழே உள்ளே இருக்கிறது வந்து பையா மேட்டர். நல்லா கவனிக்கணும், உள்ளே இருக்கிறது பையா மேட்டர், நடுவில் இருக்கிறது அரக்னாய்டு உரை, வெளியே இருக்கிறது டியூரா மேட்டர். இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். டியூரா மேட்டர், டியூரான்னா கடினமான அர்த்தம், மேட்டர்னா சவ்வுன்னு அர்த்தம். அதாவது மூளையுடைய வெளிப்புறத்தில் இருக்கிற தடிமனான சவ்வு தான் டியூரா மேட்டர். அடுத்தது அரக்னாய்டு உரை. அரக்னாய்டுனா சிலந்தின் அர்த்தம். இது நடுப்பகுதியில் இருக்கிற ஒரு வெண்மையான உரை. இந்த அரக்னாய்டு உரை என்ன வேலை பார்க்கும்னா அதிர்வு தாங்கியாக செயல்படும், மூளையை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பையா மேட்டர். பையானா மென்மையான அர்த்தம். அதாவது மூளையுடைய உள்ளே இருக்கிற, மூளைக்கு உள்ளே இருக்கிற 3வது உரை, மிக மெல்லிய உரை தான் பையா மேட்டர். இந்த உரையில் என்ன இருக்கும்னா அதிகமான இரத்த நாளங்கள் இருக்கும். நம்ம மூளைக்கு தேவையான ரத்தமே இந்த பையா மேட்டர் வழியாக தான் போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெனின்ஜைடிஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. மெனின்ஜைடிஸ் அப்படின்னா என்னென்னா மூளை உரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 உரையிலையும் வீக்கம் வந்துருச்சு அப்படின்னா அதை தான் மெனின்ஜைடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மூளை உரையில் ஏற்படும் வீக்கத்துக்கு பெயர் மெனின்ஜைடிஸ்.
இது எதனால் ஏற்படுது அப்படின்னா வைரஸ் பாக்டீரியா நோய் தொட்டு காரணமாக ஏற்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது மனித மூளையை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளை அப்படிங்கிறது இது எல்லாம் கொஞ்சம் சேர்ந்தது தாங்க முன்மூளை. நடுமூளைனா இந்த இடத்துல இருக்கும். சிறுமூளை, பின்மூளைங்கிறது இந்த பகுதியில் இருக்கும். இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல முன்மூளையை பார்ப்போம். முன்மூளையில் பெருமூளை அப்படிங்கிற செரிப்ரம் அப்படிங்கிற பகுதியும் டையன்செப்லான் அப்படிங்கிற பகுதியும் இருக்குது. புரியுதுங்களா? முன்மூளையில் 2 பகுதி இருக்குங்க. பெருமூளை அப்படிங்கிறது இருக்குது, டையன்செப்லான் அப்படிங்கிறது இருக்குது. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் கவனிக்கணும். கொஞ்சம் கவனித்தா புரிஞ்சிடும். புரியுதுங்களா? அப்போ முன்மூளையில் 2 பகுதி இருக்குது. பெருமூளை அப்படிங்கிற செரிப்புறம் பகுதி இருக்குது, இன்னொன்று டையன்செப்லான் அப்படிங்கிற பகுதி இருக்குது. முதல்ல பெருமூளையை பார்ப்போம். பெருமூளை அப்படிங்கிறது இது தாங்க பெருமூளை. சரிங்களா? வெளியில் இருக்கிறது தான் பெருமூளை. மூளையில் 3/2 பங்கு இருக்கிறது வந்து பெருமூளை தாங்க இருக்குது. இந்த பெருமூளை 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. வலது பக்கம், இடது பக்கம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஆழமான பிளவு வந்து மூளையை 2ஆக பிரிச்சிருக்கும். இந்த பிளவுக்கு நடுப்பிளவு அப்படின்னு பேர். இந்த பிளவுகளை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அல்லது பெருமூளை அரைக்கோளங்கள் அப்படின்னு அழைப்பாங்க. அதாவது 2 அரைக்கோளம் இருக்குது. மூளையை 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதை தான் 2 அரைக்கோளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? வேற ஒன்றும் கிடையாது. குறிப்பாக இந்த 2 அரைக்கோளமும் எப்படி மூளையோட ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற ஒரு நரம்பு திசு கற்றையால் இது வந்து ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பெருமூளை வந்து 2 பகுதியாக இருக்குங்க. வெளிப்புற பகுதி, உட்புற பகுதி. வெளிப்புற பகுதி சாம்பல் நிற பொருளியல் ஆக்கப்பட்டிருக்கும். அதுவே உட்புற பகுதி அப்படிங்கிறது வெண்மை நிற பொருளால் ஆக்கப்பட்டிருக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்தது இந்த பெருமூளையில் மேடும் இருக்குது, பள்ளமும் இருக்குது. படத்தில் பார்த்துருப்பீங்க, மேடு பள்ளமாக இருக்கும். இந்த மேட்டுக்கு என்ன பேர்னா கைரி அப்படின்னு பேர், பள்ளத்துக்கு பேர் சல்சி அப்படின்னு பேர். மேட்டுக்கு பெயர் கைரி, பள்ளத்துக்கு பெயர் சல்சி. இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பெருமூளை என்ன வேலை பார்க்குது அப்படின்னா நம்மளுடைய சிந்திக்கும் அறிவு, சிந்தித்தல், நுண்ணறிவு, விழிப்புணர்வு நிலை, நினைவுத்திறன், கற்பனை திறன், காரண காரியம், ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது, மன உறுதி எல்லாத்துக்குமே காரணம் இந்த பெருமூளை தான். பெருமூளை என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படியும் கேட்கலாம். இது வரைக்கும் நம்ம பெருமூளையை பார்த்தாச்சு. முன்மூளையில் 2 பகுதி இருக்குது. பெருமூளை இருக்குது, டையன்செப்லான்ங்கிற பகுதி இருக்குன்னு பார்த்தோம்ல. இப்போ பெருமூளையை பார்த்துட்டோம். அடுத்து டையன்செப்லான் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம். இந்த டையன்செப்லான் அப்படிங்கிறது இதை 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. என்னன்னா தலாமஸ், ஹைப்போதலாமஸ் அப்படின்னு 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. நம்ம அதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். முதல்ல தலாமஸை பார்ப்போம். தலாமஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பெருமூளையுடைய உட்புற ஆழமான பகுதியான மெடுல்லா அப்படிங்கிற பகுதி. அந்த பகுதியை சூழ்ந்து காணப்படுவது தான் தலாமஸ். இங்கே இருக்குது பாருங்கள், தலாமஸ் இங்கே இருக்குது. இந்த தலாமஸ் என்ன வேலை பார்க்குது அப்படின்னா உணர்வு மற்றும் இயக்க தூண்டலை கடத்தும் மையமாக செயல்படுகிறது. புரியுதுங்களா? சிக்னல்ஸை கடத்த பயன்படுத்துகிறதே இந்த தலாமஸ் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அடுத்தது ஹைப்போதலாமஸ் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது பாருங்கள், பச்சை கலரில். இதுதான் ஹைப்போதலாமஸ் வந்து பொதுவாக இந்த என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா நம்மளுடைய பசி, தாகம், தூக்கம், வியர்வை, பாலுறவு கிளர்ச்சி, கோபம், பயம், இரத்த அழுத்தம், உடலுடைய நீர் சமநிலை எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே ஹைப்போதலாமஸ் தான். இவ்வளோ வேலையை பார்க்குது பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துறதும் ஹைப்போதலாமஸ் தான் பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வேறு என்ன வேலை பார்க்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பிட்யூட்ரி சுரப்பியுடைய முன்கதுப்பு ஹார்மோனை சுரக்கிறத இதுதான் வந்து தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தலாமஸ் நரம்பு மண்டலம் மற்றும் நாளமிலா சுரப்பு மண்டலத்தின் இணைப்பாக இந்த ஹைப்போதலாமஸ் செயல்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது நடுமூளையை பார்க்க போகிறோம். அதாவது முன்மூளையை பார்க்குறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. அடுத்து நடுமூளையா? சரி பார்ப்போம், வேறு வழி. நடுமூளை எங்கே இருக்குன்னா தலாமஸிற்கும் பின்மூளைக்கும் இடையில் அமைந்திருக்கிறது. அதாவது இந்த நேர் இருக்குங்க, சரிங்களா? இந்த நேர் இருக்கும், இதுதான் வந்து நடுமூளை. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நடுமூளையுடைய பின்புறத்தில் 4 கோள வடிவிலான பகுதிகள் இருக்குது. அதாவது நடுமூளையவே 4 பகுதியாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்னென்னா கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படிங்கிறது பேர். இந்த நடுமூளையுடைய வேலை என்னென்னா பார்வை மற்றும் கேட்டலுடைய அனிச்சை செயலை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நடுமூளை. அதாவது நம்ம பார்க்குறோம், கேட்குறோம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது ப்ளஸ் வந்து அனிச்சை செயலை கண்ட்ரோல் பண்ணுறதும் நடுமூளை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பின்மூளையை பொறுத்த வரைக்கும் இதை வந்து 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. சிறுமூளை, பான்ஸ், முகுளம். சிறுமூளை எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது சிறுமூளை. அடுத்தது பான்ஸுங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள், பான்ஸ். இது முகுளம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. எல்லாத்தையுமே பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை, பார்த்து தான் ஆகணும். சரி பார்ப்போம். முதல்ல சிறுமூளையை பார்ப்போம். சிறுமூளை வந்து மூளையின் 2வது மிகப்பெரிய பகுதி.
சிறுமூளையுடைய மையப்பகுதியில் 2 பக்கவாட்டு கதுப்புகள் இருக்கும். குறிப்பாக இது என்ன வேலை பார்க்குது, சிறுமூளை என்ன வேலை பார்க்குது அப்படின்னா, இயக்கு தசைகளின் இயக்கங்களை வந்து கட்டுப்படுத்துதல், உடலுடைய சமநிலையை பேணுதல் ஆகியவற்றை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே சிறுமூளை தான். இப்போ ஒருத்தர் ஆல்கஹால் அருந்துறாரு அப்படின்னா அவர் ஏன் வந்து தடுமாறி கீழே விழுறாருன்னா, சிறுமூளை வந்து சரியாக வந்து வேலை செய்யாது. ஆல்கஹால் அருந்துனா சிறுமூளை வேலை செய்யாது. அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனித மூளையின் 60% பகுதி கொழுப்பாலானது, அதுவும் குறிப்பாக நல்ல கொழுப்பாலானது. எனவே நம்ம மீன், பால் போன்ற நல்ல கொழுப்பு இருக்கிற உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது பான்ஸ். பான்ஸ்னா லத்தீன் மொழிச்சொல். இதுக்கு என்ன அர்த்தம்னா இணைப்பு அப்படிங்கிறது அர்த்தம். குறிப்பாக இது என்ன பண்ணுதுன்னா, சிறுமூளையுடைய 2 புறத்திலும் இருக்கிற பக்கவாட்டு கதுப்புகள், அதாவது 4 அரைக்கோளம் இருக்குன்னு சொன்ன பாருங்கள், அந்த கதுப்புகளை இணைக்கிறதே வந்து பான்ஸ் தான். இந்த பான்ஸ் வேறு என்ன வேலை பார்க்குது அப்படின்னா, சிறுமூளை, தண்டுவடம், நடுமூளை, பெருமூளை இவற்றுக்கிடையே வந்து சிக்னலை வந்து கடத்தும் ஒரு மையமாக அந்த பான்ஸ் இருக்குது. பான்ஸ் வந்து சிக்னலை வந்து கடத்துகிற ஒரு பகுதியாக இருக்குது. குறிப்பாக இதுவும் சில வேலையை பார்க்கும். என்ன வேலையை பார்க்கும்னா, சுவாசம், உறக்க சுழற்சியை வந்து கட்டுப்படுத்தும். நம்ம தூங்குகிறோம் இல்லை சுவாசம் பண்ணுறோம்னா அதுக்கு காரணமே இந்த பான்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முகுளம். முகுளம் எங்கே இருக்குன்னா, மூளையுடைய கீழ்ப்பகுதியில் தான் முகுளம் அமைஞ்சிருக்கு. முகுளம் என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா, தண்டுவடத்தையும் மூளையின் பிற பகுதியும் இணைக்கும். முகுளம் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. தண்டுவடத்தையும் மூளையுடைய பிற பகுதியும் இணைக்கிறது தான் முகுளம் இங்கே இருக்குது. ஸோ முகுளத்துடைய வேலை இந்த வேலை. அடுத்தது முகுளம் வந்து வேறு சில வேலைகளையும் பார்க்கும். என்ன வேலை பார்க்கும்னா, இதய துடிப்பை கட்டுப்படுத்தும் மையமாக இருக்குது, சுவாசத்தினை கட்டுப்படுத்தும் மையமாக இருக்குது, இரத்த குழாய்களின் சுருக்கத்தை கட்டுப்படுத்தும் மையமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய உமிழ்நீர் சுரக்கிறது, வாந்தி எடுக்கிறது எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்துறதே முகுளம் தான். முகுளம் வந்து நிறைய முக்கியமான வேலையை பார்க்குது. ஸோ ஒவ்வொன்று பார்க்குற வேலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஇஜி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் ஒரு கருவி. நம்ம மூளையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம இந்த மிஷினில் போய் உட்காந்தோம்னா இது ஸ்கேன் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். இதை வந்து நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. அடுத்தது தண்டுவடத்தை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மூளையை தான் பார்த்தோம், இப்போ தண்டுவடத்தை பார்க்க போகிறோம். தண்டுவடம் எப்படி இருக்குன்னா, தண்டுவடம் இப்படி தாங்க இருக்கும். தண்டுவடம் இப்படி தான் இருக்கும். தண்டுவடம் வந்து முள்ளெலும்பு தொடரில் அமைஞ்சிருக்கும். தண்டுவடம் பொதுவாக 3 வகையான சவ்வுகளால் வந்து மூடப்பட்டிருக்கும். இப்போ தண்டுவடம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, முகுளம் நம்ம மூளையுடைய பின்பகுதியில் முகுளத்தில் ஸ்டார்ட் ஆகி இடுப்பு எலும்புடைய கீழ்ப்பகுதி வரைக்கும் வரும். அடுத்தது இந்த தண்டுவடத்துலேயும் சாம்பல் நிற பகுதியும் இருக்குது, வெண்மை பகுதியும் இருக்குது. சாம்பல் நிற பகுதி வந்து ஆங்கில எழுத்து ஹச் மாதிரி இருக்கும். இந்த மேலே இருக்கிற அந்த 2 கொம்பு, மேலே இருக்கிற 2 கொம்பும் வயிற்று கொம்பு மாதிரி இருக்கும், கீழே இருக்கிற 2 கொம்பும் முது கொம்பு மாதிரி இருக்கும். தண்டுவடத்துடைய வேலை என்னென்னா, சிக்னலை இதுவும் கடத்துகிற வேலை தான் பார்க்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், தண்டுவடமானது மூளைக்கும் பிற உணர்ச்சி உறுப்புகளுக்கும் இடையே உணர்வு தூண்டையும் இயக்க தூண்டல்களையும் முன்னும் பின்னும் கடத்தக்கூடியது தண்டுவடம். உடலுடைய அனிச்சை செயலை கட்டுப்படுத்துவதே தண்டுவடம் சொல்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட், உடலுடைய அனிச்சை செயலை கண்ட்ரோல் பண்ணுறதே தண்டுவடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மூளை தண்டுவட திரவம். மூளையானது சிறப்பு வகையான ஒரு திரவத்தால் வந்து சூழப்பட்டிருக்கு. அந்த திரவத்துக்குள்ளே மூளை வந்து மேந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் மூளை தண்டுவட திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய வேலை என்னன்னா, மூளையை வந்து அதிர்விலிருந்து பாதுகாக்கிறது தான் இதோடைய வேலை. அதாவது மூளையை வந்து அடிபடாமல் பாதுகாக்கிறது மூளை தண்டுவட திரவம் தான். திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்வு ஏற்பட்டால் மூளையை வந்து பாதுகாக்கிறது, மூளைக்கான ஊட்டச்சத்தை வந்து கொடுக்கறது, மூளையில் இருக்கிற கழிவுகளை வெளியே எடுத்துகிட்டு போகிறது, மூளைக்குள்ளே இருக்கிற அழுத்தத்தை வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து மூளை தண்டுவட திரவத்துடைய வேலை. அடுத்தது அனிச்சை செயல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அனிச்சை செயல்னால் என்னென்னா, அதாவது சில விஷயங்களை வந்து நம்ம செய்யும் பொழுது அந்த சிக்னலு நம்ம உடம்புலேருந்து மூளைக்கு போகாது. மூளைக்கு போகாமல் இங்கே தண்டுவடமே முடிவு எடுத்து நீ பண்ணு அப்படின்றோம். அதாவது தண்டுவடமே மூளை மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும். அதை தான் அனிச்சை செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக 2 வகையான அனிச்சை செயல் இருக்குங்க. எளிய அல்லது அடிப்படையான அனிச்சை செயல்னு ஒரு செயல் இருக்குது. இன்னொன்று பெறப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல்னு ஒரு செயல் இருக்குது. இந்த 2ஐயும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். எளிய அல்லது அடிப்படையான அனிச்சை செயல்னால் என்னென்னா, அதாவது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் திடீர்னு நம்ம போயிட்டுருக்கோம், ஒரு முள்ளு குத்திருச்சு, முள்ளு குத்துனா டப்புன்னு அப்படின்னு கால் எடுக்கிறோம்ல, அப்போ சடனாக கால் எடுக்கிறோம்னா அது காரணம் இந்த அனிச்சை செயல் தான். அதே மாதிரி நம்ம கண்ணில் தூசி விழுது, ஒரு பூச்சி வந்து அடிக்குதுன்னா டக்குன்னு உடனே கண்ணை மூடுறோம் பாருங்கள், வித்தின் செகண்டில் கண்ணை மூடுவோம். நம்ம கண்ணிலேருந்து மூளைக்கு டேட்டா போயிட்டு அங்கேருந்து வரணும்னு டைம் ஆகும். ஆனால் அவ்வளோ நேரமெல்லாம் எடுத்துக்காது, டக்குன்னு கண்ணை மூடுறதுக்கு காரணம் அனிச்சை செயல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் நம்மளை அறியாமையே பண்ணக்கூடியதான் வந்து
எளிய அல்லது அடிப்படையிலான அனிச்சை செயல் சொல்கிறாங்க. அதுவே பெறப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல்னால் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு வேலையை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வேலை நமக்கு பழகிரும். அந்த வேலையை நம்ம பண்ணி டக்குன்னு நம்மளே அறியாமையே அந்த வேலையை நம்ம பண்ணிடுவோம். இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹார்மோனியம் பெட்டியை வந்து ஒருத்தர் வாசிக்கிறாருன்னு வைங்க, அவர் எப்படிலாம் வாசிக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் வந்து ஒவ்வொரு முறையும் அவர் கையிலேருந்து சிக்னல் வந்து மூளைக்கு போயிட்டு திரும்பவும் வந்து கைக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து அவருக்கு பழகிருச்சு. ஸோ இது வந்து தண்டுவடமே பார்த்துக்கும். இதுதான் வந்து பெறப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த 2 வகையான அனிச்சை செயல்கள் இருக்குது. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்தது இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரும்பாலான அனிச்சை செயல்கள் தண்டுவடத்தாலேயே கண்காணிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மூளைக்கு போகாமல் தண்டுவடமே வந்து கண்ட்ரோல் பண்ணுதான். இதை வந்து தண்டுவட அனிச்சை செயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நரம்பு செல்களுக்கு இடையே நடைபெறும் தூண்டல், துலங்கல், அனிச்சை செயல் பாதைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து அனிச்சை வில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிக்னலு நம்ம உடம்புலேருந்து தண்டுவடத்துக்கு போகிறது, தண்டுவடம் ப்ராசஸ் பண்ணுறது, தண்டுவடத்துலேருந்து சிக்னல் திரும்பவும் நம்ம உடம்புக்கு வர்றது, இப்படி மூளைக்கு போகாமல் இங்கேயே ஒரு சர்க்கிளாக போகிறது தான் அனிச்சை வில் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிச்சை செயலுக்கு சில உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூடான பாத்திரத்தை நம்ம தொட்டுறோம். டக்குன்னு தொட்டவுடனே என்ன ஆகுது, நம்ம கையிலேருந்து சிக்னல் வந்து தண்டுவடத்துக்கு போகுது. அதாவது உணர்வேற்பி மூலமாக தண்டுவடத்துக்கு போகுது. தண்டுவடம் உடனே வந்து எப்பா தொட்டால் சுடும் கையெடு அப்படிங்குது. உடனே தண்டுவடத்துலேருந்து டேட்டா வந்து கைக்கு போகுது. உடனே கையை நம்ம தூக்கிறோம். இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது புற அமைவு நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. புற அமைவு நரம்பு மண்டலம்னா சில நரம்புகள் வந்து மூளையிலிருந்து வரும், சில நரம்புகள் தண்டுவடத்துலேருந்து வரும். இப்படி வர்றது தான் புற அமைவு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூளையிலிருந்து வந்தால் அதை மூளை நரம்புகள் அல்லது கபால நரம்புகள் சொல்கிறாங்க. தண்டுவடத்துலேருந்து வந்தால் தண்டுவட நரம்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மூளையிலிருந்து எத்தனை கபால நரம்புகள் வருது அப்படின்னு பார்த்தா, மூளையிலிருந்து 12 இணையான கபால நரம்புகள் வருகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. மூளையிலிருந்து வர்றது 12 இணை கபால நரம்புகள். குறிப்பாக இந்த நரம்புகள் என்னென்ன வேலையை பார்க்கும்னா, முக்கியமான வேலையெல்லாம் பார்க்கும். என்ன வேலைன்னா, கண் கோலம், நம்ம கண்ணை வந்து சுழட்டி பார்க்குறோம் பாருங்கள், அதுக்கு காரணமே இந்த கபால நரம்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து கண்ணில் இருக்கிற தசைநார்கள், விழித்திரையின் தசைநார்கள், கண்ணீர் சுரப்பி எல்லாத்துக்குமே காரணம் இந்த மூளையிலிருந்து வரக்கூடிய 12 இணை கபால நரம்புகள் தான். அடுத்தது பார்த்தோம்னா தண்டுவட நரம்புகள். தண்டுவடத்திலிருந்து 31 இணை தண்டுவட நரம்புகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நரம்புகள் வந்து டேட்டாவை கடத்த பயன்படுது அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தானியங்கு நரம்பு மண்டலம். தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படிங்கிறத உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம் அப்படின்னு அழைப்பாங்க. தானியங்கு நரம்பு மண்டலத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது. அது என்னென்னா உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம் அப்படிங்கிற பேரும் இருக்குது. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். அவ்வளோதாங்க. இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்தாச்சு. அடுத்து புக் பேக் கொஸ்டினை பார்ப்போம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வி, இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம். முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். எங்கே இருக்குது? கண்ணுடைய விழித்திரையில் இருக்குது. அடுத்தது இரண்டாவது கேள்வி, பார்த்தல், கேட்டல், நினைவுத்திறன், பேசுதல், அறிவு கூர்மை, சிந்தித்தல், இந்த செயல்களுக்கான இடம் எங்கே இருக்குது? மூளையில் தான் இருக்குது. மூன்றாவது கேள்வி, அனிச்சை செயலின் போது அனிச்சை வில்லை உருவாக்குவது என்ன? அனிச்சை வில் இப்போ தானே பார்த்தோம். அதாவது உணர்வேற்பி தண்டுவடத்துக்கு போகுது, தண்டுவடத்துலேருந்து திருப்பியும் தசைக்கு சிக்னல் வருது. இதுதான் வந்து அனிச்சை வில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நாலாவது கேள்வி, டென்ட்ரான்கள் செல் உடலத்தை நோக்கி தூண்டல் அனுப்புது, ஆக்சான்கள் செல் உடலத்திலிருந்து வெளியே சிக்னலை அனுப்புது. புரியுதுங்களா? நல்லா கவனிச்சுக்கணும். டென்ட்ரான்கள் சிக்னலை எடுக்குது, ஆக்சான்கள் சிக்னலை கொடுக்குது. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, மூளை உரைகளுள் வெளிப்புறமாக காணப்படும் உரையின் பெயர் என்னென்னா டியூராமேட்டர். கரெக்டு தான். அடுத்தது ஆறாவது கேள்வி, 12 இணை மூளை நரம்புகள் இருக்குது, 31 இணை தண்டுவட நரம்புகள் இருக்குது. அடுத்தது மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசைநார்களுக்கு தூண்டல்களை கடத்தும் நியூரான் என்ன அப்படின்னா வெளிசெல் நரம்பு செல்கள். அடுத்து எட்டாவது கேள்வி, மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி என்னென்னா கார்பஸ் கலோசம். முன்னாடி பார்த்தோம். கார்பஸ் கலோசம் தான் இந்த 2 பகுதியும் இணைக்குது. ஒன்பதாவது கேள்வி, ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் எங்கே காணப்படும்னா ஆக்சான் மீது தான் காணப்படும். முன்னாடி பார்த்தோம்ல, தொடர்ச்சியாக இல்லைன்னா அதுதான் ரேன்வீர் கணுக்கள் அப்படின்னு பார்த்தோம்ல, அப்போ ஆக்சான்கள். அடுத்து 10வது கேள்வி, வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் எதுப்பா? முகுலம் தான் கட்டுப்படுத்துது. 11வது கேள்வி, கீழுள்ளவற்றுள் நரம்பு செல்களில் காணப்படாதது எதுனா சார்கோலெம்மாங்கிறது காணப்படாது, இது எலும்பு செல்ல மட்டும் காணப்படும். அடுத்து 12வது கேள்வி, ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை மற்றும் பசி எடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அப்போ அவருக்கு மூளையுடைய எந்த பகுதி பாதிப்படைந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பகுதினா ஹைப்போதலாமஸ். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, நமது உடலில் உள்ளவற்றுள் நரம்பு செல் அல்லது நியூரான்கள் தான் மிக நீளமான செல் ஆகும். இரண்டாவது கேள்வி,
பலமுனை நியூரான்களில் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படும். ஏன்னா ஒரு முனை இருந்தால் சிக்னல் வந்து கம்மியாக தான் போகும், பல முனை இருந்தால் சிக்னல் வந்து அதிகமாக போகும். அடுத்து மூன்றாவது கேள்வி, புறச்சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் ஒரு விலங்கினம் வெளிப்படுத்தும் விளைவு தூண்டல் எனப்படும். அடுத்து நாலாவது கேள்வி, செல் உடலத்தை நோக்கி தூண்டல்களை கொண்டு செல்பவை என்னென்னா டென்ட்ரைட்டுகள். டென்ட்ரைட்டு தான் கொண்டு போகும். டென்ட்ரைட் வந்து நிறைய கலகலையாக இருக்கும்ல, அதுதான் செல் உடலத்தை நோக்கி சிக்னலை எடுத்துகிட்டு போகும். அடுத்தது ஆறாவது கேள்வி, நியூரானில் சென்ட்ரியோல்கள் என்னும் செல் நுறுப்பு மட்டும் காணப்படாது. ஏன்னா நியூரான் வந்து பிரியாதுன்னு நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? நியூரான் வந்து பிரியாதுன்னு படித்தோம். ஒரு செல்லாக இருந்தால் ரெண்டு ரெண்டாக பிரியும், ஆனால் நியூரான் வந்து பகுப்படையும் தன்மையற்றவைன்னு படித்தோம். அதுக்கு காரணம் என்னன்னா சென்ட்ரியோல் இல்லை, இருந்தால் பகுப்படையும், இல்லைங்கிறதுனால பகுப்படையாது. அடுத்து ஏழாவது கேள்வி, மூளை பெட்டகத்தினுள் நிலையான அழுத்தத்தை பராமரிப்பது என்னென்னா மூளை தண்டுவட திரவம். அடுத்து எட்டாவது கேள்வி, பெருமூளையின் பிறப்பரப்பு வந்து மேடாக இருந்தால் கைரி, பள்ளமாக இருந்தால் சல்சி ஆகியவற்றால் அதிகரிக்கிறது. ஒன்பதாவது கேள்வி, மனித மூளையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி தலாமஸ். தலாமஸ் தான் டேட்டாவை கடத்த பயன்படுது. அடுத்தது சரியா தவறா என கண்டறிக. முதல் கேள்வி, டென்ட்ரான்கள் எனப்படுபவை செல் உடலத்திலிருந்து தூண்டல்களை வெளிப்புறமாக கடத்தும் நீளமான நரம்பு நாரிழைகள் அப்படின்னு தப்பு. எப்பா டென்ட்ரான் வந்து கிளக்கலையாக இருக்கும், அது என்ன பண்ணும், டேட்டாவை இழுத்து சைட்டானுங்கிற செல் உடலத்துக்கு கொடுக்கும். அப்போ இது உட்புறமாக கடத்தக்கூடியது, ஸோ இது தப்பு. இரண்டாவது கேள்வி, பரிவு நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகிறது. தப்பு. இது வந்து தன்னிச்சையான நரம்பு மண்டலம் நம்ம படித்தோம்ல, அங்கே தான் வரும். அடுத்து மூன்றாவது கேள்வி, மனித உடலில் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் மையமாக ஹைப்போதலாமஸ் இருக்குன்னா கரெக்டு. ஆமாம், ஹைப்போதலாமஸ் இருக்கிறது. அடுத்து நாலாவது கேள்வி, பெருமூளை உடலின் தன்னிச்சையாக செயல்படும் செயல்களை கட்டுப்படுத்துகிறதுனா தப்பு. பெருமூளையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாது, கண்ட்ரோல் பண்ணுறது வந்து தண்டுவடம் மற்றும் முகுளம், இந்த ரெண்டு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து ஐந்தாவது கேள்வி, மைய நரம்பு மண்டலத்தின் வெண்மை நிற பகுதிகள் மையலின் உரையுடன் கூடிய நரம்பு நாரையில் உரைகிறது. கரெக்டு தான். அடுத்தது ஆறாவது கேள்வி, உடலின் அனைத்து நரம்புகளும் மெனிஞ்சஸ் எனப்படும் முறையால் பொருத்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. தப்பு. மெனிஞ்சஸ் எங்கே வரும், இது மூளைக்கு தான் வரும். அடுத்து ஏழாவது கேள்வி, மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மூளை தண்டுவட திரவம் அளிக்கிறது. கரெக்டு தான், கரெக்டுங்க.